இப்போ பீட்ரூட் எப்படி வறுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே எந்த வறுவல் செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாக செலவாகும், டைம் ரொம்ப கம்மியாக செலவாகும். இதுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக தாளிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு கொஞ்சோண்டு தேவையான மஞ்சள் பொடி, நீங்கள் எடுத்து வச்சிருக்க காயை வந்து எப்போவுமே வந்து ஒரு வேக வச்சுடுங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தேவையான காரம், உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. இப்போ இந்த சுடு எண்ணெயிலேயே இது வந்து நல்லா இந்த சுடு எண்ணெயிலேயே நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இப்படி கலக்கரைச்ச இதோட மிளகாய் நெடி அடங்கிடும். இந்த இந்த ஸ்டேஜில் பாருங்க, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி குக்கரில் வந்து பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 விசில் போட்டால் போதும். பீட்ரூட்க்கு வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேக வச்சு ஸ்டீமரில் கூட பண்ணிக்கலாம். குக்கரில் நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்டீமரில் போட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்படி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டிங்கன்னா எண்ணெயிலேயே உப்பு மிளகாத்தூள் போடுறச்ச எண்ணெய் வந்து சீக்கிரமாக இதோட காயில் ஒட்டிக்கும். அப்போ அதோட எல்லா மசாலாவும் இதில் நல்லா பெரட்டி ஒட்டிக்கும் எல்லா சைடுமே. இதை வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். அழகாக அந்த மிளகா நெடிலாம் இல்லாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி எந்த வறுவல் செய்யறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். டைம் சேவ் ஆகும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உருளைக்கிழங்காட்டம், வாழைக்காய் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரியே பண்ணலாம். சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெயை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக தேவைப்பட்டதுன்னா அதை போட்டுக்கலாம். நான் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆன உடனே பூண்டு கொஞ்சம் லைட்டாக தட்டி போட போகிறேன். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.